வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிலிண்டரிக்கல் கியூபை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கூட்டி இந்த கவரை நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா நான் வாங்குகிற மோஸ்ட் ஆஃப் த கியூப் மேட் இன் சைனான்னு போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஒரு கியூப் மட்டும் பார்த்திங்கன்னா மேட் இன் ஹரியானா, அதான் இந்தியா ரெடி பண்ண கியூப்பு. என்னோட விஷயம் இல்லை, சும்மா நான் பார்த்தோன்னு வித்தியாசமாக தெரிஞ்சுது, நான் சொல்கிறேன். இதோட ரேட் நான் எவ்வளோ வாங்கினா 185ங்க, 185 ரூபாய்க்கு நான் நார்மல் ஷாப்பில் வாங்கினேன். ஓகேவா, இதுதாங்க அந்த கியூப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சிலிண்டரிக்கல் கியூப்னு சொல்லலாம். இது இல்லாமல் வந்து ஆக்டாகோனல் கியூம்பாங்க, அதுவும் இதே போல் தான் இருக்கும். பட் அது என்னென்னா, இது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது, அது கொஞ்சம் தட்டையாக இருக்கும். ஓகேவா, ஆக்டாகோனல்னால் 8 பக்கம் கொண்டு கியூப்னு வருது. அதாவது இது ஒரு பக்கம் 2 3 4 5 6 7 8. ஸோ பார்க்கும்போது 8 ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 பக்கம் இருக்க மாதிரி இதில் 8 பக்கம் இருக்கும். பட் இதில் வந்து பேரல் மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சிலிண்டரிக்கல் கியூப்னு வச்சுக்கலாம். இந்த ஆக்டாகோனல் கியூப்பும் சேம் இதே மெத்தட் தான். ஓகேவா, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் பண்ணிக்கும். இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாறேன்ட்டேன். இதை ஷஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கம்பேர் பண்ணிக்கணும். 3x3 நார்மல் கியூபும் இந்த கியூபும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இதில் எப்படி வந்து ஒரு பக்கத்தில் வந்து 9 சைடு இருக்கும், அதே போல் இங்கேயும் அதே போல் இருக்கும். ஆனால் என்னென்னா, இங்கே வந்து கார்னர் பீஸில் 3 கலர் இருக்கும், இங்கே கார்னர் பீஸில் 2 கலர் தான் இருக்கும், எட்ஜ்லேயும் 2 கலர் தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இந்த மிடில் லேயர் எல்லாமே ஒரு கலர் இருக்கும். இங்கே மிடில் லேயரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 கலர் இருக்கும், எல்லாமே வந்து ஒரு கலர் இருக்கும். அதுபோல் பாட்டம் டாப் என்னமோ அதே மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுபோல் வந்து 2 தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே 3 இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து இப்போ ஆரஞ்சுனா ஆரஞ்சில் 3, ஒரு மிடில் பீஸு 2 கார்னர் பீஸு. இங்கே வந்து அப்படி எல்லா கலருமே 2 பீஸ் தான் இருக்கும். அதில் இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எட்ஜ் பீஸு, இது கார்னர் பீஸு. எப்பவுமே எட்ஜ் பீஸுக்கு லெஃப்ட்டில் தான் கார்னர் பீஸ் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்ன காரணம்னா, இந்த காயினை நம்ம இந்த இடத்துல வச்சாலும் சேரும். ஓகேவா, இதை இங்கே வச்சாலும் சேரும், இந்த க்ரீனை இங்கே வச்சாலும் சேரும், இந்த ரெட்டை இங்கே வச்சாலும் சேரும், அழகாக சேரும். எது வரைக்கும் சேரும்னா கடைசி வரைக்கும் சேர்ந்துடும். ஆனால் கடைசி இந்த கார்னர் பேரிட்டிங் வந்துடும். ஓகேவா, 2 கார்னர் சேரும், 2 கார்னர் சேராமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் வச்சுங்க. இதுதான் இந்த ப்ளஸ், இது ப்ளஸ் மெத்தட் தான். இந்த ப்ளஸ்ஸுக்கு லெஃப்ட்டில் தான் எப்பவுமே வந்து அந்த கார்னர் பீஸ் வரும், ரைட்டில் சேரக்கூடாது. நீங்கள் ரைட்டில் சேர்த்தாலும் கரெக்டாக சேரும், பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் லாஸ்ட் லேயரில் இஷ்யூ வரும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட் வச்சுங்க. இந்த பீஸுக்கு லெஃப்ட்டில் தான், எல்லாமே லெஃப்ட்டில் தான் வரும். ஓகேவா, ஓகே, அதை மட்டும் நான் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அதுபோல் வந்து நம்ம 3x3 இன்னொன்று, இந்த க்யூப்பில் வந்து 3x3க்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான், அதே மெத்தட் தான். ஒரு விஷயம் கூட புதுசாக நம்ம கற்றுக்க போகிறதில்ல. அந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா இந்த கியூபை நீங்கள் சாதாரணமாக சேர்த்துலாம். இல்லைங்க எனக்கு சேர்க்க தெரியாது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த 3x3 எப்படி சேர்க்கணுங்கிறது நம்ம சேனலே இருக்குது, பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக சேர்த்துடலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து இந்த கியூப் வந்து நல்லா கலைச்சிட்டேன். ஒரு நல்ல பேரல்மாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கல் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, சைஸே இல்லாமல் சரியா அன்சைஸாக மாறிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி கியூப்பில் இருக்கும்போது நமக்கு வந்து டாப்பில் ஒயிட் இருக்குது, பாட்டத்தில் ரெட்டில் இருக்குது. இந்த 2 இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு ஈஸி. ஏன்னா மற்ற இடம்லாம் வந்து பேரலாக இருக்கும், உங்களுக்கு வந்து சேர்க்க முடியாது, இல்லை ரொம்ப கஷ்டமானது. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒயிட் ஆர் பிளாக் எடுத்துங்க. நம்ம வழக்கம் போல் ஒயிட்டே நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒயிட் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒயிட்டுக்கு ஆப்போசிட் இதே மாதிரி கலர் ஸ்ட்ரக்சர் இதே போல் தான், ஒயிட்டுக்கு ஆப்போசிட் ஆனது எல்லோ. ஸோ எல்லோ சென்டர் பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லோ சென்டர் பீஸ் எங்கே இருக்குது, எல்லோ சென்டர் பீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு நினச்சிங்கன்னா இதுதான் எல்லோ சென்டர் பீஸு. எல்லோ சென்டர் பீஸோட 4 எட்ஜ் இருக்குதுன்னா 1 2 3 4, இந்த 4 எட்ஜுக்கும் ஒயிட்டு கொண்டு வரணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது. நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒயிட் இருக்குது, வேறு இதுக்கு ஃபார்முலாம் எதுவுமே இல்லை. அப்படி ரொட்டேட் பண்ணாலே வந்துடுவாங்க. இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இது அப்படி ரொட்டேட் பண்ணாலே வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம 2 ஒயிட் சேர்த்தாச்சு, இன்னும் 2 ஒயிட் பெண்டிங் இருக்குது. அந்த 2 ஒயிட் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஒயிட் இருக்குது. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். இதுக்கு எந்த ஃபார்மும் கிடையாது, ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இதில் தான் டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வித்தியாசமான ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, எல்லோ சென்டர் எங்கே இருக்கு போனோம், எல்லோ சென்டருக்கு 4 எட்ஜு ஒயிட்டு சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஒயிட்டு எல்லோ சேர்க்கக்கூட ஒயிட்டு சேர்க்கணும். எதனால் அப்படி சேர்க்கணும் அப்படின்னா, அப்படின்னா வந்து கலர் காம்பினேஷனோட நீங்கள் அங்கே சேர்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது சேர்த்து முடித்தோன்னே ஃபஸ்ட் ரோவில் இது என்னது, ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு. அப்போது இந்த ரெட்டை அப்படி டாப் ரோ மட்டும் ரொட்டேட் பண்ணி சென்ட்ரு ரெட்டோட மேட்ச் பண்ணணும். ஓகே, இங்கே இருக்க ஆரஞ்சு இருக்குது, அப்போ டாப் ரோ ரொட்டேட் பண்ணி ரெட்டு கூட மேட்ச் பண்ணணும். இப்போ என்ன வந்திருக்கு, ப்ளூ வந்திருக்கு. ப்ளூ வேண்டாம், அடுத்து என்ன வருது, ரெட் வந்துட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒயிட்டு ரெட்டு இங்கே மேட்ச் ஆனோன்னே
இதை 2 டைம் இந்த ஃப்ரண்ட் அப்படியே 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே அழகாக இந்த ஒயிட்டு ப்ளஸ் இந்த சென்டர் மேட்ச் ஆகும். அதுக்கு தான் வந்து இங்கேருந்து ரிவர்ஸை கொண்டு போகிறோம். உங்களுக்கு டைரெக்டாக நான் இங்கேயே சேர்த்துறோன்னா நீங்கள் சேர்க்கலாம். ஓகேவா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சின்ன பசங்களுக்கு புரியணும், குழந்தைங்களுக்குலாம் புரியணும் அப்படிங்காட்டி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சுற்றி வச்சுங்க. நான் டைரெக்டாகவே நான் வந்து இங்கே வந்து ஒயிட் எல்லாமே சேர்த்துறோம் அப்படின்னா நீங்கள் சர்வசாதாரணமாக சேர்க்கலாம். பட் இந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட்டே வராது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்யணும், இங்கே ப்ளூ இருக்குது, ப்ளூ வித் ஒயிட்டு. அப்போ என்ன செய்யணும், இந்த சென்டரில் ப்ளூ எங்கே இருக்குன்னு பார்த்து டாப்பை மட்டும் மேட்ச் பண்ணணும். டாப் மட்டும் ரொட்டேட் பண்ணணும். இப்போ என்னதான் ஆரஞ்சு மேட்ச் ஆகலை. இப்போ ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு. ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சுன்னு நினச்சோன்னா 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 ஃப்ரண்ட்டை மட்டும் 2 டைம் ரொட்டேட் பண்ணால் இப்போ பாருங்க அழகாக 2 கலர் சேர்ந்துச்சு பாருங்கள். ரெட்டு சேர்ந்துருச்சு, ப்ளூவும் சேர்ந்துருச்சு. அடுத்து இன்னும் 2 ஒயிட் இருக்குது. அந்த 2 ஒயிட் நல்லது. ஒன்று வந்து ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுக்கு நேராக ரொட்டேட் பண்ணணும். டாப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி எனக்கு கலைஞ்சிரும். டாப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணி ஆரஞ்சில் மேட்ச் பண்ணுங்கள். க்ரீனு ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சா? மேட்ச் ஆகணும்னு நினச்சோன்னா இந்த ஃப்ரண்ட் அப்படியே 2 டைம் 1 2 இப்போ பாருங்கள் 3 கலர் மேட்ச் ஆகிடுச்சு. சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு வித் கலரோட. அடுத்து ஒரே ஒரு கலர் இருக்கிறது க்ரீனு. அப்போ டாப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணி க்ரீனுக்கு நேரம் மேட்ச் பண்ணுங்கள். ரெட்டு க்ரீன் மேட்ச் ஆகிடுச்சா? மேட்ச் ஆக நினச்சோன்னா அப்படியே 2 டைம் 1 2 இப்போ பாருங்கள் அழகாக ப்ளஸ் வந்துருச்சா? சூப்பராக ப்ளஸ் வந்துருச்சு பாருங்கள். ப்ளஸ் கூடவே இந்த கலரும் பக்காவாக சேர்ந்துருச்சு பாருங்கள். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கனாலே வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சாதாரணமாக சேர்த்துடலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த 4 கார்னரையும் சேர்க்கணும். ஓகே, அந்த 4 கார்னரையும் சேர்க்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 4 கார்னர் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. தேர்ட் ரோவில் இந்த பாட்டம் ரோ இருக்குதுங்கன்னா அந்த பாட்டம் ரோவில் ஒயிட் இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட் கூட என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. அப்போது இந்த ஒயிட் வித் க்ரீன் எங்கே போகணுங்க பாருங்கள். இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் நேராக இங்கே கொண்டு சேர்க்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பீஸுக்கு லெஃப்ட்டில் தான் சேர்க்கணும். ஓகேவா? இதை ரைட்டில் சேர்த்தாலும் சேரும். இந்த பீஸை இங்கே வச்சுட்டு இதை வந்து இங்கே சேர்த்தாலும் சேரும். சேர்த்து காட்டுற மாதிரி ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது வந்து மேலே போனால் என்ன பண்ணுவோம், இது லெஃப்ட் சைடு. அப்போது ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு வரணும், மேலே போயிடணும். இப்போ அழகாக சேர்ந்துச்சு பாருங்கள். எந்த ஒரு பிசுறு தட்டில் கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஆனால் நீங்கள் இப்படி சேர்க்கக்கூடாது. சேர்த்துக்கினா என்ன ஆகணும், இதே மாதிரி பித்தால் போனால் கடைசியில் வந்து பிரச்சனை. அதனால் கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு இதை லெஃப்ட் சைடு சேருங்க. ஓகேவா? இந்த சென்டர் பீஸுக்கு லெஃப்ட்டில், எட்ஜ் பீஸுக்கு லெஃப்ட்டில். அப்போது இது இங்கே பொண்ணு நினச்சினோம், இது வலது பக்கம். அப்போ இடது பக்கம் மறைச்சி வைங்க, வலது பக்கத்தை கீழே இருக்குங்க, மறைச்சதை அதை எடுத்து கொண்டு போயிருங்க. இப்போ இப்படி மேலே தூக்கிடுங்க. இப்போ சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா ஒயிட்டு. இங்கே சேர்ந்துருச்சு ஒன்று. அடுத்து என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. என்னது ஒயிட் கூட ரெட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெட்டு சென்டருக்கு லெஃப்ட்டில். ஓகே. இப்போ இது ரெட்டு எட்ஜுக்கு கார்னர் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இது மேலே போனால் நினச்சிக்கணும் லெஃப்ட் சைடு. அப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தாங்க, ஒரு புது ஃபார்முலா இல்லை. மறைச்சி வைக்கணும், கீழே இறக்கணும், மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு வரணும். கலர் அழகாக சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ மரம் அழகாக சேர்ந்துருச்சா? அடுத்து கீழே இருக்கவருங்க. கீழே எங்கே இருக்குது, கீழே ஒயிட்டு, இன்னொரு ஒயிட் இருக்குது. ஒயிட் என்னது ப்ளூவோட சேர்ந்துருக்கு. ப்ளூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெட்டு இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ இந்த காயின் இங்கே போகும். அப்போ இது இடது பக்கம். அப்போ என்ன போகணும், ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. ஐடென்டி மட்டும் அழகாக சேர்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு காயின் தான் பெண்டிங்க. என்ன காயின், இங்கே என்ன வரும், ஆரஞ்சு இந்த இருக்கு பாருங்கள். பாட்டத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த இருக்குது ஆரஞ்சு. ஆனால் பாருங்கள், ஆரஞ்சு வந்து நம்மளை பார்க்கல. ஆரஞ்சு இருக்குது கீழே இருக்குது. அப்போ கீழே இருந்தால் என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண விடாங்க. ஃபஸ்ட்டு நினச்சோன்னா கீழே இறக்கிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டுருக்கோம்ல, ஹைட் அண்ட் சீக்கில் மறைச்சலாம் மறைச்சி வைக்கேன். ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்கிட்டு பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வெளில வந்துடும். இது மேலே கொண்டு போயிருங்க. ஓகே. இப்போ வெளில வந்து நினச்சிங்கன்னா திரும்ப அதே இடத்துல வச்சுடுங்க. ஸோ இது லெஃப்ட் சைடு. இங்கே மேலே போனால் நீங்கள் நினச்சினா ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதே எடுத்து கொண்டு வரணும், சேர்ந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு லேயர் முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட் லேயரை அழகாக முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த கலருக்கு நேரம் மேட்ச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் 2வது ஸ்டெப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பு என்னென்னா, 3வது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த 2வது லேயரில் உள்ள இந்த சென்டர் பீஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு சேர்ப்போம். இந்த இடத்துக்கு என்ன வரும், இங்கே ரெட்டு இருக்குது, இங்கே ரெட்டு இருக்குன்னா இந்த இடத்துல ரெட்டு வரும். அப்போ ரெட்டு பாட்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது ரெட்டு. அப்போ ரெட்டு அதுக்கு நேராக ரொட்டேட் பண்ணுவீங்க.
ஸோ இந்த பீஸ் இங்கே போகணும், நமக்கு லெஃப்ட் சைடில் போகணும். அப்போ என்ன பண்ணணும், அதே ஐடென்டிஃபை பண்ணணும். லெஃப்ட்டில் போனால் ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட்டை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சதை அதே இடத்து கொண்டு வரணும், கீழே இருக்கிற லெஃப்ட்டை பழையபடி மேலே கொண்டு போயிடணும். ஓகே, இப்போ என்னாவும் ஒரு ஒயிட் மிஸ் ஆகிருக்கும், கலைஞ்சிருக்கும். அந்த கலைஞ்ச பீஸ் இங்கே இருக்குது. ஸோ இது மேலே போகணும். அப்போ ரைட் சைடு, அப்போ என்ன பண்ணணும், அதை லெஃப்ட்டில் ஆப்போசிட் சைடு மறைச்சி வைக்கணும், ரைட்டை கீழே இறக்கணும், மறைச்சி வச்ச பீஸ் அதே எடுத்து கொண்டு வரணும், அழகாக சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பார்த்திங்களா, 2 டைம் நம்ம கார்னர் ஃபார்மில் போட்டோன்னே, சாரி ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் போட்டோன்னே இங்கே வந்து ரெட் வந்து அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்து என்ன கலருக்கு பாருங்கள், ப்ளூ. இப்போ ப்ளூ இங்கே வரணும், ப்ளூ ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இது இந்த லெஃப்ட் சைடு போனால் நினச்சணும், இதை ரைட் சைடு மறைச்சி வைக்கணும், ஹைட் பண்ணணும், ரைட் சைடு மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், மறைச்சி வச்ச பீஸை அதே இடத்து கொண்டு வரணும். இப்போ கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்னவோ ஒரு பீஸ் மிஸ் ஆகிருக்குது, அந்த பீஸ் இங்கே இருக்குது ஒயிட்டு, அந்த ஒயிட்டை சேர்த்துருங்க. இது ரைட் சைடு, அப்போ லெஃப்ட் சைடில் மறைச்சி வைங்க, ரைட் சைடை கீழே இறக்குங்க, மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டாங்க, அழகாக சேர்ந்துடும், அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, சேர்ந்துருச்சு. அடுத்து என்ன வரணும், இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆரஞ்சு வரணும். ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஆரஞ்சு இல்லை, சாரி இந்த பின்னாடி இருக்குது ஆரஞ்சு, இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸு லெஃப்ட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், மறைச்சி வச்சது அதே எடுத்து கொண்டு போகணும். அதே ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா 2 டைம் போடணுங்க, அவ்வளோதாங்க. இந்த ஒயிட்டை சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது சேர்ந்துடும். சேர்ந்துருச்சா? அடுத்து இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, க்ரீனு. க்ரீனுக்கு நேராக மேட்ச் பண்ணுங்கள், க்ரீன் மேட்ச் ஆகிடுச்சு. இங்கேருந்து லெஃப்ட்டில் போகணும். அப்போ என்ன பண்ணணும், ரைட்டில் மறைக்கணும், லெஃப்ட்டை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்ன ஆகும், இது ஒன்று மிஸ் ஆகும், அந்த மிஸ் ஆன பீஸு கீழே இருக்கும், அதை ஐடென்டிஃபை ஃபார்மில் போட்டு மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதாங்க, பக்காவாக 2 லேயர் முடிச்சுமா? அவ்வளோதாங்க, 2 லேயர் முடிச்சாச்சுங்க. அடுத்து 4வது ஸ்டெப்புங்க. இந்த 2 லேயர் முடிச்சதுக்கப்புறம் பாட்டத்தில் என்ன பண்ணணும்னா, எப்படி வந்து ஒரு 3x3ல வந்து இந்த 2 லேயர் முடிச்சப்பறம் பாட்டத்தில் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான் இங்கேயும் ப்ளஸ் போட போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேரிட்டி இஷ்யூ வரும். அதாவது ஒரு 3x3ல வந்து ப்ளஸ் போடுறதுக்கு 3 பேட்டர்ன் இருக்கும். என்னென்ன பேட்டர்னா, ஒரு டாட் பேட்டர்ன், அப்புறம் ஒரு லைன் பேட்டர்ன், ஒரு ஜே பேட்டர்ன். இந்த 3 டைப் தான் இருக்கும். இந்த 3 டைப் தான் எதுவும் நிறைய வராது. அப்படி வந்ததுன்னா கியூப் எரர்னு அர்த்தம், அதுக்கு வேறு வீடியோ இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது டாட் பேட்டர்னும் கிடையாது, எல் பேட்டர்னும் கிடையாது, ஜே பேட்டர்னும் கிடையாது, லைன் பேட்டர்ன் கிடையாது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ப்ளஸில் 2 அண்ணா வந்து எல்லோவாக இருக்குது, 3 எல்லோ இல்லாமல் இருக்குது. இந்த கேஸ் வந்து இங்கே வராது, 3x3ல வராது. ஆனால் இங்கே வந்திருக்குது. இப்படி வந்தால் நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்று இந்த எல்லோவை வந்து அப்படி பெரட்டணும், அதாவது க்ரீன் இந்த வரைக்கும் எல்லோ வரைக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, அப்படி பண்ணால் என்ன ஆகும், டாட் பேட்டர்னாக மாறிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இந்த காயின் பார்த்தீங்களா, இந்த காயினை இந்த பக்கம் பெரட்டணும். அதாவது இந்த ஆரஞ்சு இந்த பக்கம் பெறணும், எல்லோ இந்த பக்கம் வரும். அப்போ என்ன ஆகும், லைன் பேட்டர்ன் ஆயிரும். ஓகே, நம்ம ஈஸி மெத்தட்னா இதை பெரட்டிடுவோம். இதை பெரட்டினா லைன் பேட்டர்ன் வந்தால் அடுத்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு லிட் ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இதை பெரட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மெத்தட் தான். நமக்கு வந்து எந்த காயினை பெரட்டணுமோ அந்த காயினை மிடில் லேயருக்கு பார்த்தீங்கன்னா, மிடில் லேயருக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப மிடில் லேயரை சால்வ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த காயின் பெரண்டுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து எந்த காயினை பெரட்டணும், இந்த காயினை தான் பெரட்டணும். இந்த காயினை பெரட்டினா நமக்கு வந்து ஒரு லைன், வழக்கமாக வந்து நம்ம வந்து 3x3ல இப்படி வந்தோடனே ஜே ஃபார்முலா போடுவோம். ஜே ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி இந்த பேரிட்டியை சால்வ் பண்ணிவிட்டு போடணும். ஓகேவா? அப்போது இதை பெரட்டுற கண்டிஷனும் இந்த காயினை மிடில் லேயர் இந்த இடத்துக்கு அனுப்பணும். இங்கே அனுப்பலாம், இல்லை இங்கே அனுப்பலாம், எங்கே அனுப்பலாம். நம்ம இந்த இடத்துக்கு அனுப்புவோம். இந்த காயினுக்கு அனுப்ப எங்கே என்ன பண்ணணும், அதே ஐடென்டிஃபை ஃபார்முலா. இது இடது பக்கம் போகணும். அப்போ என்ன பண்ணணும், இதை வலது பக்கம் மறைச்சி வைக்கணும், இடது பக்கத்தை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு தான் அதை எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வச்சு கீழே இருக்கணும், வலது மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்ன ஆயிருக்கும், ஒரு ஒயிட்டு மிஸ் ஆகிருக்கும், அது இங்கே தான் இருக்குது. ஸோ இது மேலே கொண்டு பண்ணாலும் ரைட் சைடு, அப்போ லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும், ரைட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு வந்துடணும். சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிடணும். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இங்கே பெரட்ட வேண்டிய காய் எங்கே போயிடுச்சு, இந்த இடத்துக்கு வந்துட்டு. இங்கே இருந்தது என்ன வரணும், ஒரு க்ரீன், அது எங்கே இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ பழையபடி க்ரீன் இந்த இடத்த ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த காயின் சரியாகி வெளில வந்துடும். பண்ணுமா? நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ நம்ம வந்து பேரிட்டியை சரி பண்ணுறோம். ஓகேவா?
பேரிட்டி சரி பண்ணி என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற காயின் இங்கே கொண்டு போயிட்டு பழையபடி இந்த க்ரீனை அதை எடுத்து கொண்டு தான் இது சரியாக மாறிடும். ஓகேவா? இப்போ பண்ணுவோம் பாருங்கள். இது இங்கே பொண்ணு நினச்சிக்கணும், ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட்டை கீழே இருக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், திரும்ப கீழே இருக்கணும், மேலே கொண்டு போயிருங்க. ஒரு ஒயிட்டு மிஸ் ஆகும், அந்த ஒயிட்டு பாட்டத்தில் இருக்கும், அது ரைட் சைடில் மேலே கொண்டு போனால் லெஃப்ட் சைடில் மறைக்கணும், கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்கள், இப்போ லைன் பேட்டர்ன் வந்துட்டா இங்கேயும் சரியாயிடுச்சு, இங்கே சரியான என்ன ஆயிடுச்சு, லைன் பேட்டர்ன் வந்துடுச்சு. ஓகேவா? இது பேரிட்டி இஷ்யூ. இந்த பேரிட்டி இஷ்யூ வரும்னு கட்டாயம் கிடையாதுங்க, வரலாம் வராமலும் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது லைன் பேட்டர்ன் வந்துட்டுனா நீங்கள் வந்து பேரிட்டி ஃபார்முலா போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் இது சால்வ் பண்ணால் ஜே ஃபார்முலாவோ இல்லை லிட் ஃபார்முலாவோ இல்லை எனக்கு வந்து எஃப் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் இதுதான் தெரியும் அப்படின்னா எந்த ஃபார்முலா போட்டாலும் இப்போ சேர்ந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அதை லிட் ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம். லிட் ஃபார்முலா என்ன பண்ணோம், இப்படி லைன் ஹரிசாண்டலாக வச்சுட்டு ஃப்ரண்ட் ரோவை அப்படியே ரைட்டில் திருப்பணும். ஹரிசாண்டலாக வச்சுட்டு ஃப்ரண்ட் ரோவை ரைட்டில் திருப்பிட்டு ஒரு பாட்டில் மூடி மாதிரி திருப்பிட்டு டைட் பண்ணணும். ரைட் சைடை ஒரு டைட் பண்ணணும், அடுத்து டாப் ஒரு டைம் டைட் பண்ணணும், அடுத்து ரைட் சைடு டைட் பண்ணது லூஸ் பண்ணுறோம், டாப்பை டைட் பண்ணது லூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரைட்டில் திருப்பணும் பார்த்தீங்களா, அது பழைய லெஃப்ட்டில் திருப்பிடுங்க. அழகாக ப்ளஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக எட்ஜுக்கு நேரம் மேட்ச் பண்ணணும். இங்கே நல்லா மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக ப்ளஸ் வந்து 4மே மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இது எல்லா டைம் மேட்ச் ஆகும் சொல்ல முடியாது, சில நேரம் மேட்ச் ஆகாம கூட வரலாம். எப்படி வரலாம்னா, சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு புரியணும் தேவை அப்படிங்கிறனால நான் கழிச்சிட்டு பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து 4 எட்ஜுமே மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு மேட்ச் ஆகலாம் என்ன பண்ணணும்னா எப்படி இருக்கலாம்னா இப்படி வந்திருக்கலாம். மேபி பண்ணி கட்டுற பாருங்க. இங்கே வந்து ப்ளூ மேட்ச் ஆகிருக்கு, ஆரஞ்சு மேட்ச் ஆகிருக்கு, க்ரீன் மேட்ச் ஆக பாருங்கள். க்ரீனுக்கு பதில் இங்கே ரெட்டு இருக்குது, இங்கே ரெட்டுக்கு பதில் க்ரீன் இருக்குது. அதாவது இந்த க்ரீனு இங்கே வரணும், இந்த ரெட்டு இங்கே வரணும், இப்படி வரலாம். அது உங்களுக்கு வழக்கமான 3 கிளாஸ் மெத்தட் தாங்க. ஒன்றா இந்த ரெண்டு வந்து சேராமல் இருக்கும், சில நேரம் இங்கேயும் சேர்ந்துருக்கும், இங்கேயும் சேர்ந்துருக்கும், ஆப்போசிட் சைட் சேராமல் இருக்கும். எப்படினாலும் சரி நீங்கள் வந்து கார்னர் ஃபார்மில் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா கார்னர் ஃபார்மில் போட்டால் என்ன ஆகும்னா எந்த இதுவுமே கலையாமல் இந்த எட்ஜை இங்கே வர வைக்கும், இந்த எட்ஜை இங்கே வர வைக்கும். எந்த இடத்துல போனால் இந்த இடத்துல கார்னர் ஃபார்மில் போடணும். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல கார்னர் ஃபார்மில் போட்டால் என்ன ஆகும், இது இந்த பக்கம் வந்துடும், இது இந்த பக்கம் வரும். அதே மெத்தட் தாங்க. கீழே இறக்கணும், ஃபஸ்ட் சைடு கீழே இருக்கணும், அப்புறம் பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 ரைட் சைடில் 2 டைம் ரொட்டேட் பண்ணியாச்சு. ரைட் சைடை கீழே இருக்கிறத பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள். 3வது முறையாக ரொட்டேட் பண்ணுறீங்க. ஏற்கனவே 2 டைம் ரொட்டேட் பண்ணிங்க, இப்போ 3வது ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டீங்க. அடுத்து கீழே இருக்கிறத பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. சாரி, கீழே இருக்குங்க, இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள், சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கலர் மேட்ச் பண்ணுங்கள். க்ரீன் எங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. க்ரீன் நேரம் மேட்ச் பண்ணுங்கள். க்ரீன் மேட்ச் ஆகிடுச்சு, ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு, ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி கழிச்சிட்டு ஒரு டைம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிற பாருங்க. பாட்டத்தில் ப்ளஸ் போட்டு கலரையும் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பெண்டிங் என்னென்னா இந்த 4 கார்னர் பீஸ் மட்டும் தான் பெண்டிங். அந்த 4 கார்னரு கரெக்டான காயினாக நம்மளை பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கு என்ன வரணும், இங்கே ஆரஞ்சு அப்படிங்கிறனால இங்கே ஆரஞ்சு தான் வரணும், அப்போ தப்பான காயின். இங்கே க்ரீன் அப்படிங்கனால இங்கே க்ரீன் வரணும், நான் ப்ளூ இருக்குது, இது தப்பு. பாருங்கள், இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு பாருங்கள். இது ரெட்டு, இங்கேயும் ரெட்டு, இது கரெக்டான காயின். இது ப்ளூ, இங்கே ஆரஞ்சு. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு காயின் தான் சரியான காயின், இந்த 3 காயினுமே தப்பான காயின். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு சரியான காயினை இடது பக்கம் வச்சுக்கிட்டு எல் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா இந்த 3 அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகி ப்ளேஸ் ஆகிடும். ஒரு டைம் போடும்போது கரெக்டாக வரலன்னா இன்னொரு முறை போடணும். அதிகபட்சம் 2 டைம் போட வேண்டியிருக்கும். 2 டைம் போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து கரெக்டாக இல்லை. அப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு எல் ஃபார்முலாங்க என்னது, இப்படி கீழே இப்படி எல் போட்டு ரைட்டில் திருப்பணும். அதாவது எல் இப்படி போட்டுக்கணும், அதே மாதிரி காயினில் இப்படி போட்டு இப்படி திருப்பணும். அதே போல் லெஃப்ட் சைடில் இப்படி போட்டு இப்படி போகணும். அதான் எல் ஃபார்முலா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், ரைட் சைடு அப்படி கீழே இறக்கணும், அதான் எல் இப்படி கீழே இறக்கி இதை ரைட்டில் திருப்பணும். இப்போ எள்ளு போட்டாச்சு. போடும்போது இங்கே ஒரு பீஸ் கலைஞ்சி இங்கே இருக்குது. ஓகேவா? அதே போல் இடது பக்கம் எல் போடணும், கீழே இறக்கணும். இப்போது இந்த பக்கம் திருப்பணும், பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்பணும். லெஃப்ட்டில் திருப்ப என்னாவது பாருங்கள், இந்த கலைஞ்ச பீஸ் இங்கே இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது நேராக கொஞ்சம் சேர்ந்துருச்சு, அதை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இங்கே உள்ள பீஸ் எங்கே இருக்குது, இந்த பீஸ் எங்கே இருந்துச்சு, லெஃப்ட்டில் திருப்பினதுனால இங்கே போய் இருக்குது. அப்போ இதை இங்கே கொண்டு வர என்ன செய்யணும், பாட்டத்தை மட்டும் ரைட்டில் திருப்புங்க. திருப்பியாச்சு, சேர்ந்துடும்.
பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. இதுதான் எல் ஃபார்முலா. போட்டு முடிச்சுட்டு நினச்சோன்னா இந்த கலரை உடனே மேட்ச் பண்ணுங்க. இங்கே ரெட்டுனா ரெட் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு, இங்கே ஆரஞ்சு இங்கே ரெட். அப்போ இந்த ரெட் அங்கே கொண்டு வாங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள், ரெட் அதே படத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் கலர் அழகாக மாறி பாருங்கள். ரெட் இங்கே வந்துருச்சு, ப்ளூ கரெக்டாக வந்துருச்சு, ஆரஞ்சு பாருங்கள் நம்ம பக்காவாக சேர்க்கவே வந்துட்டு பாருங்கள். அப்போ சேர்ந்த பாதம் வச்சுக்கோங்க. க்ரீன் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டுங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அதாவது என்னென்னா எல் ஃபார்முலா போட்டு நம்ம வந்து கரெக்டான காயினை கரெக்டான இடத்துக்கு வர வச்சிட்டோம். இன்னொன்று பெண்டிங் என்னென்னா இந்த காயினை பெரட்டணும். அது எப்படி தான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காயினை பெரட்டுறதுக்கு நம்ம 3x3 என்ன பண்ணுவோம், டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா போடுவோம். அதே போல் இங்கேயும் டபுள் சைட் கார்னர் ஃபார்முலாங்க போட்டிங்க அப்படின்னா இந்த காயின் பெரண்டுறோம். ஓகேவா? அப்போ சேர்ந்த பாகம் இது கரெக்டாக சேர்ந்துருக்கு. அந்த பாகத்தை இடது பக்கம் வச்சுங்க. இடது பக்கம் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ரைட் சைட் கார்னர் ஃபார்முலா போட்டுட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைட் கார்னர் ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும்னா இந்த பீஸு கலையாமல் அப்படியே இருக்கும், இந்த பீஸு மட்டும் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? போடுமா? ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கீழே இறக்கணும், வலது பக்கத்தை கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். அதாவது ஒன்று நாங்கள் கார்னர் ஃபார்முலாங்கிறது நான் 2 டைம் சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். இந்த கார்னர் பீஸை கீழே கொண்டு வந்து அப்படியே பாட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து திரும்ப மேலே கொண்டு வரணும். இதுதான் கார்னர் ஃபார்முலா. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதை கீழே இறக்குறோம். கீழே இறக்கிட்டு இந்த பீஸை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், பாட்டத்தை மட்டும். 1 2. இப்போ என்னாச்சு, கீழே இறக்கி இந்த பீஸ் அப்படியே ரொட்டேட் ஆகி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க, பின்னாடி வந்துட்டு 2 டைம் ரொட்டேட் பண்ணிட்டோம். 2 டைம் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே இறக்குன இந்த ரோவை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. ஓகே? அடுத்து பாட்டை தான் இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள். 3வது முறை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஒயிட் பீஸு இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இப்போ இங்கே வந்துடும். இங்கே வந்துருச்சு. திரும்ப அந்த மேலே ஏற்றினதை கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்துருங்க. அடுத்து பாட்டத்தை இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள். 4வது முறை ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், ஒரு ரவுண்ட் அடித்து அதை எடுத்து வந்துடும். மேலே கொண்டு போயிருங்க. இது ரைட் சைடு கார்னர் ஃபார்முலா. போட்டால் கீழே பார்த்தீங்கன்னா கண்ணாடம் கலைஞ்சிருக்கும், ஒன்றும் சேர்ந்துருக்காது. நீங்கள் அப்படி பிடிச்சிக்கிட்டு இடது பக்கமும் அதே போல் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா போட்டுடணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கீழே இறக்கணும். இப்போ இடது பக்கமாக 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். அப்போலாம் வலது பக்கம் ரொட்டேட் பண்ணணும். இப்போ இடது பக்கமாக லெஃப்ட் சைடில் 1 2 அதே போல் மேலே ஏற்றணும். இன்னும் ஒரு முறை படத்தை ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து மேலே ஏற்றினதை கீழே இறக்குங்க. இன்னும் ஒரு முறை. இப்போ என்னாச்சு, இந்த பீஸு அப்படி கீழே இறங்கி இப்படி ரொட்டேட் ஆகி அதை எடுத்துக்க சேர்ந்துருச்சு. அப்படின்னு மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்னாச்சு, இது சேர்ந்துருச்சு. பட் இன்னும் இது சேரல. அப்படின்னா சேரலாம், கவலைப்படாதீங்க. இன்னொரு முறை அதே ஃபார்முலா போடுங்க. கீழே இறக்குங்க. அதே போல் டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். டாப்பை மேலே தூக்குங்க. இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். ரைட் சைடை கீழே இறக்குங்க. இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. அதே போல் லெஃப்ட் சைடு. இது வந்து ஒரு ஜோடி தானாங்க. ஒரு ஃபார்முலா போட்டு நிப்பாட்டிட்டீங்கன்னா எல்லாம் கலைஞ்சிரும். அதனால் ஜோடி மறக்காம ஒரு லெஃப்ட்டு ரைட்டு போட்டால் உடனே லெஃப்ட்லேயும் போட்டணும். இப்போ பாருங்கள் அழகாக சேர்ந்துருச்சா. மொதல் டைம் போடும்போது சேரல, 2வது போடும்போது க்ரீன் கரெக்டாக சேர்ந்துருச்சு. சேர்ந்து முடிச்சு அடுத்தது பெண்டிங் என்னது, இந்த 2 தான் பெண்டிங். இந்த 2 பெண்டிங்னா இப்படி வச்சு கார்னர் ஃபார்முலா போடக்கூடாது. எப்பவுமே இடது பக்கத்தில் சேர்ந்த பாகம் இருக்கணும். க்ரீன் பாகம் இடது பக்கம் வச்சுக்கோங்க, இந்த பாகம் ரைட் சைடு. இப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதுவும் ரொட்டேட் ஆகி இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? இதை சேர்த்தாலே இதுவும் சேர்ந்துடும். பாருங்களா, அதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு அடிச்சிக்கணும், கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், கீழே இருக்கிறது மேலே கொண்டு போங்க. அடுத்து பாட்டத்தை இன்னொரு முறை, அடுத்து கீழே இறக்குங்க, பாட்டத்தை கடைசி ஒரு முறை சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. அதே போல் இடது பக்கம் ஒரு டைம் கீழே இருக்குங்க, இடது பக்கத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள், அப்படி மேலே தூக்குங்க, இன்னொரு முறை கீழே, இன்னொரு முறை. இது பண்ண உங்களுக்கு பழகிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சேர்த்துட்டுமாங்க. எந்த ஒரு பிசுறு இல்லாமல் நீங்கள் புதுசாக எந்த ஃபார்முலாமே கற்றுக்கல. ஒரே ஒரு இடத்துல லாஸ்ட்டு இடத்துல வந்து எட்ஜ் பேரிட்டி வந்துச்சுன்னா ஒரு பேரிட்டி ஃபார்முலா மட்டும், ஃபார்முலா இல்லை பேரிட்டிக்காண்டி அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இன்னொரு டைம் பண்ணுறீங்க. வேறு எதுவும் நீங்கள் புதுசாக கற்றுக்கல. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது தவிர வேறு ஏதாவது க்யூப் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களால உங்களுக்கு கூட நான் வந்து க்யூப் கற்றுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஆனால் கற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து உங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் ஆசை நிறைவேற்றுறேன். ஓகே, இந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்க ரொம்ப நன்றி. பாய்.